விழாவில் பிரதம விருந்தினர் அவர்களே, இன்றைய விழாவில் இன்றைய விழாவிலே கதாநாயகர்களாக வீட்டிற்கும் கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக வீரர்களே, அதன் நிர்வாகத்தினரே, இளவாலை ஜங்கன்டீஷியன் விளையாட்டுக் கழக வீரர்களே, அதன் நிர்வாகத்தினரே, அவர்களோடு வருகை தந்திருக்கும் மதகுருமார்களே மற்றும் இந்த போட்டியினை சிறப்பாக நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய பார்வையாளர்களே மற்றும் எமது கழக வீரர்களே, நலம் விரும்பிகளே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் எமது கழகத்தினூடாக இந்த போட்டியினை சிறப்பாக நடத்தி முடித்ததற்காக இயற்கையிலும் இருந்தும் வேறு இன்னல்களில் இருந்தும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கிய இறைவனுக்கு முதற்கண் நான் நன்றியை கூறிக்கொண்டு இந்த தலைமையுரையை ஆரம்பிக்கின்றேன். நமது ஜங்லைன்ஸ் விளையாட்டுக் கழகமானது 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை பல போட்டிகளை நடத்தி வந்தது அனைவரும் அறிந்து உண்டு. அதன் பயனாக இன்று புதிய ஒரு நிர்வாகத்தினர் இந்த போட்டிகளை மிகவும் விமர்சையாகவும் சிறப்பான முறையிலும் நடாத்தி கொண்டு வருவது என்பது நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நான் இன்று நிறைய பேச விரும்பவில்லை, என சொன்ன நேரத்தை கருத்தில் கொண்டு. ஆகவே அந்த கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக வீரர்களை பற்றி நான் கொஞ்சம் பேச வேண்டும். கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் அந்த நிர்வாக கட்டமைப்பு, அந்த நிர்வாக கட்டமைப்பினூடாக அந்த வீரர்களின் ஒழுக்கங்களும் என்னை மிகவும் கவர்ந்த ஒன்றாக நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அணியும் தொடர் தேர்ச்சியாக குறிப்பிட்ட ஒரு 7 மாத காலத்துக்கு 2 வடமாகாண வெற்றி கிண்ணங்களையும் 3 ஜாழ் மாவட்ட ரீதியிலான வெற்றி கிண்ணத்தினையும் சுவீகரித்து மீண்டும் இன்னும் பல இந்த வருட இறுதிக்குள்ளே பல வெற்றி கிண்ணங்களை சுவீகரிக்க காத்திருக்கின்றார்கள். அவர்களின் நடத்தை, அந்த நன்னடத்தையானது என்னை மெய்சிலிருக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நிர்வாகத்தினருக்கு நான் இந்த இடத்திலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல வட மாகாணத்திலே இன்று 1988ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜங்கன்டீஷியன் விளையாட்டுக் கழகமானது பல தேசிய வீரர்களை உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வடமாகாண அணியிலே
அவர்கள் பல வருடங்கள் அவர்களது அணி வீரர்கள் விளையாடி வருகின்றார்கள். அதன் பயனாக இங்கே அந்த வடமாகாண அணியின் பயிற்றுவிப்பாளர் திரு பாவண்ண அமூர்தரன் அவர்கள் இருக்கின்றார். அவருக்கு தெரியும். ஆகவே இந்த இடத்திலே அவர்கள் 3 வருடமாக அந்த வடமாகாண அணியானது சாம்பியன் பட்டத்தினை வெற்றி பெற்றதற்கு பெரும் பங்காற்றிய அந்த இளவாலை ஜங்கன்றிசியன் விளையாட்டு களத்தினையும் இந்த இடத்திலே நான் பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக நாங்கள் எமது விளையாட்டுக் கழகத்தை பற்றி சொல்ல போனால் 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையிலே 1907 இருந்து வருகின்ற 2027ஆம் ஆண்டு நாங்கள் பொன்விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று எமது மைதானம் இப்போது இருக்கின்ற நிர்வாகத்தினரால் எமக்கு சொந்தமாக பெற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நிர்வாகத்தினரிடம் நான் ஒரு விடயத்தினை வினயமாக கேட்டுக்கொண்டு இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். வருகின்ற 27ஆம் ஆண்டு நாங்கள் பொன்விழா நிகழ்வினை மிகவும் வடமாகாண அணிகளை ஒன்றிணைத்து மிகவும் கோலாகலமாக இந்த சுற்றுப்பட்டியினை நடத்த வேண்டும். ஆகவே அந்த சுற்றுப்பட்டி நடத்துவதற்கு முன்னதாக இந்த மைதானத்திலே நிரந்தரமான இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும் மற்றும் நடுவர்களுக்கான உடைகள் மாற்றும் அறைகள் அமைக்க வேண்டும் மற்றும் தண்ணீர் வசதி, மின்சார வசதி போன்றவற்றை அமைக்க வேண்டும். அதிலே நானும் முன்னின்று செயல்படுவேன் என கேட்டு எமது வீரர்கள் நிச்சயமாக இந்த கிழக்கு முனையிலே காணப்படுகின்ற அந்த பந்துகள் வெளியிலே செல்லக்கூடாது என்பதற்காக இந்த போட்டி ஆரம்பிக்கின்ற அந்த நிகழ்விலே வைத்து ஆரம்ப நாளில் அதை வைத்து உடனே அந்த போட்டி நடைபெறும் இடத்திலேயே முடிவெடுப்பார்கள். அந்த பக்கத்துக்கு உடனடியாக நெட் அடிக்க வேண்டும் என்று உடனே 26 பேர் ஒன்றிணைந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை உடனடியாக சேகரித்தார்கள். அந்த இடத்திலே அந்த போட்டி முதலாவது ஆரம்ப போட்டி நிறைவுறுவதற்கு முதல் 5 லட்சம் ரூபாய் பண பரிசீலனை சேகரித்து 2ஆம் நாட்டு அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே அந்த நம்பிக்கையிலே நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். இந்த எமது இளைஞர்கள் 27ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற வடமாகாண ரீதியிலான உதவந்தாட்ட சுற்றுப்பட்டிக்கு நான் கேட்ட இந்த வசதிகளை நிறைவேற்றி தருவார்கள். அது மட்டுமல்லாமல் வெளியிலே இருந்து நமக்கு உதவி புரிய ஆசைப்படுகின்ற நலன் விரும்பிகளும் நம்மோடு கைகோர்த்து இந்த விடயத்தினை செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க விரும்பினால் நல்குமாறு உங்களை அன்பாக கேட்டு இன்றைய போட்டியிலே 1ஆம் இடத்தினை பெற்ற அணி வீரர்களுக்கும் 2ஆம் இடத்தினை பெற்ற அணி வீரர்களுக்கும் 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் பெற்ற அணி வீரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி எனது தலைமை உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. திரு சுதர்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உரையாற்றுமாறு பரிந்துரை உதவிதாட்ட லீக்கின் செயலாளர் திரு அருளாந்து சூரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களால் அவன்தால் வழங்கிக் கொண்டு இந்த நிகழ்வில் தலைவர்களே, இந்த நிகழ்வுக்கு பிரதம ரீதியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பரமன் நவுலர் அவர்களே, ஏனைய விருந்தினர்களே, இது உரையாற்றுவதற்குரிய நேரம் அல்ல. இருந்த போதிலும் இந்த இடத்திலே நீண்ட உரைகளை பல நிகழ்வுகளிலே நிகழ்த்தி இருக்கின்றனர் என்ற வகையிலே இன்று என்னுடைய உரையினை 2 வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்ளலாம் இருக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக இந்த 60 அணிகளை இணைத்து இவ்வாறு ஒரு மிக நேர்த்தியான ஒழுக்கமான இந்த ஊருடைய ஒழுக்கத்தை
பிற உலகிற்கு பறைசாற்றக்கூடிய வகையிலே இந்த ஜங்கலேஷ் விளையாட்டுக் கழகத்தினர் சகல வகையிலே மிக சிறப்பாக நடந்து இந்த போட்டியை நடத்தியது மட்டுமல்ல, இந்த ஊர் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான ஊராக முன்னின்று திகழக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கின்ற இந்த இளைஞர்களினருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று இன்றைய இந்த இறுதி ஆட்டத்திலே விளையாடிய வீரர்கள், இரண்டு அணி வீரர்களுமே மிக பலம் வாய்ந்தவர்கள், தொடர்ச்சியாக பல களங்களை கண்டுகொண்டிருப்பவர்கள். அந்த வகையிலே யார் இந்த ஜங்கலேஷுடைய வெற்றி கிண்ணத்தை கனவாக்கி கொள்ள போகிறார்கள் என்ற ஒரு நிலையிலே இன்றைய ஆட்டம் இருந்தது. ஆனால் இந்த ஆட்டத்தில் இரண்டு அணி வீரர்களும் மிக சிறப்பாக விளையாடி இருந்தார்கள். அந்த வகையிலே எனக்கு இந்த இடத்திலே தன்னம்பிக்கை என்பது மிக முக்கியமானது ஒரு விஷயமாக எங்களுக்கு தெரிந்தது. அந்த அந்த தெரிவு எவ்வாறு எனக்கு பட்டது என்று சொல்லி சொன்னால், நான் நினைக்கின்றேன் இலங்கை குதிரைப்பந்தாட்ட வரலாற்றிலே இலங்கையிலே இருக்கின்ற ஏறத்தாழ 67 லீக்குகள் இருக்கின்றன. 67 லீக்குகளிலே பல ஆயிரக்கணக்கான விளையாட்டு கழகங்கள் இருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் என்னுடைய அறிவு கட்டிய வரையில் முதல் தடவையாக ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்குள்ளே 5வது வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்த ஒரே ஒரு கழகம் பட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம் என்றால் அதற்கு இலங்கையுடைய வரலாற்றிலே இடமில்லை. நான் நினைக்கின்றேன் உலக வரலாற்றிலே இடமில்லை நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு இந்த ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக வீரர்கள் சாதனை படைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், எனக்கும் அந்த ஊரை சேர்ந்தவன் கொட்டாவத்தை சேர்ந்தவர்களிலே நானும் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு தன்னம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும், தன் அடக்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். இன்றைய இந்த போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த பயிற்றுநர்களை பேட்டி கண்ட போது கீர்த்தனன் அவர்கள், ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய கீர்த்தனன் அவர்கள் மிக தன்னடக்கமாக எங்களை விட தேசிய அணியிலே இடம் பிடித்த வீரர்கள் பலரை கொண்டிருக்கிற ஞானம், இக்னி, யூசுமன் போன்ற பல வீரர்களை கொண்ட அனுபவம் வாய்ந்த மூத்த நீண்டகால வரலாற்றை கொண்ட ஒரு அணியுடன் நாங்கள் மோத இருக்கிறோம். ஆகவே அவர்கள் எங்களை விட பலம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லி மிக சாதுரியமாக சில விடயங்களை சொல்லி இன்றைக்கு தன்னுடைய வெற்றியை தனதாக்குவதற்கு, தன்னுடைய கழகத்துடைய வெற்றியை தனதாக்குவதற்கு வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த போட்டியினுடைய அந்த பக்குவம், கீர்த்தனுடைய பக்குவத்தையும் இந்த இடத்திலே நான் வாழ்த்துவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாக ஒரு மனிதனுக்கு எங்கே தன்னடக்கம் இருக்கிறதோ அங்கே வெற்றி நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த அந்த வகையிலே ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைவதோடு உண்மையிலே லங்கேபிசன் விளையாட்டுக் கழகத்தினர் உண்மையிலே மிகுந்த சிறப்பாக ஆடியிருந்தார்கள். யார் வெல்லுவார்கள் யார் தோற்பார்கள் என்று தெரியாத நிலையிலே 3-3 என்ற கோல் கணக்கிலே ஆட்டம் முடிவிட்டு இறுதியாக தண்டனை உரை மூலம் சமநிலை தவிர்ப்புதை மூலம் இந்த போட்டியுடைய முடிவுகள் தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே அவர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மிக சிறப்பாக தங்களுடைய விளையாட்டில் காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி இன்னும் நீண்ட காலங்கள் இந்த ரேஞ்சர்ஸுடைய நான் இன்று அந்த கோச்சோடு கலைத்த போது சொன்னார்கள், நான் சில விளையாட்டு வீரர்களுடைய விவரங்களை குறைக்கிற போது ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தினுடைய கோச் சொல்லி இருந்தார், நாங்கள் ஏடிஎம் என்று போட்டிருந்தோம், அதனாலே இன்னும் உடைய வீரர்களை இறக்குவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எதிர்காலத்தில் என்று சொல்லி, ஆகவே அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி தொடர்ச்சியாக பல வெற்றி திட்டங்களை இந்த ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகம் சுவீகரிக்கணும் என்று சொல்வதோடு அடுத்ததாக நடைபெறுகின்ற நவஜீவ விளையாட்டுக் கழகத்தினுடைய கப்பையும் தரதாக்கிக் கொள்வதற்கு எனது அட்வான்ஸான வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த ஜங்கலேஷ் விளையாட்டுக் கழகத்தினருக்கு மீண்டும் இவர்களுடைய பொன்விழா ஆண்டு 2027 கொண்டாடப்பட இருக்கின்றது என்பதையும் அதன் தலைவர் என்னென்ன விடயங்களை நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறது என்பதையும் சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த ஊர் ஓடு மிக நெருங்கிய தொடர்புடையவன் என்ற வகையில் நிச்சயமாக 2027
2027ஆம் ஆண்டு பொன்விழா சுற்று போட்டி மிக சிறப்பாக நடைபெற இந்த ஊர் மக்கள் ஒத்துழைப்பார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த இடத்திலே 2 சிறப்புகளை இந்த ஊர் சம்பந்தமாக சொல்லி அமர இருக்கின்றேன். இன்றைய பிரதம விருந்தினர் அவர்கள் இந்த ஊரினுடைய முதலாவது பிரின்சிபல் எக்ஸாம் எழுதி பகுதி அடிப்படையிலே முதலாவது பிரின்சிபல் இங்கே ஒரு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய ஊரவர்களை மதிக்கிறார்கள். அதே போன்று இன்டர்வியூ முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றார் நிமலன் அவர்கள். அவரும் SLES எக்ஸாமிலே பாஸ் பண்ணி இன்டர்வியூ முடித்திருக்கிறார். நிச்சயமாக அவர் ஒரு வணிக கல்வி படிப்பார், உதவி வணிக கல்வி படிப்பாராக பதவிகள் பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போன்று இங்கே இன்னும் பலர் இங்கே அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் பலர் நிச்சயமாக இந்த ஊரினுடைய ஊரை பல துறைகளிலே இழந்து செல்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உரையினை வழங்கிச் சென்ற திரு அருளானந்த சௌதி அவர்களுக்கு உமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக உரையாற்றுவதற்கு வடமராட்சி உதயபந்தாட்ட லீக்கின் செயலாளரும் யாழ் மாவட்ட உதயபந்தாட்ட பயிற்சிப்பாளரும் ஆகிய திரு முகுந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறது. யங்லண்ட்ஸ் இந்த உதயபந்தாட்ட சுற்று போட்டிக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இந்த பிரதேசத்தினுடைய கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் ஸ்ரீ அண்ணா அவர்களே, இன்றைய நாளின் பிரதம விருந்தினர் அதிபர் நகுலேந்திரன் அண்ணா அவர்களே, ஏனைய சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, இறுதிப் போட்டியில் கலந்து கொண்ட ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழக வீரர்களே, யங் ஹென்ரிஸ் விளையாட்டு கழக வீரர்களே, அதே போல் 3ஆம் இடத்தில் பங்கு பெற்றிய இமையானன் மத்திய விளையாட்டுக் கழக நவஜீவன் விளையாட்டு வீரர்களே, மகளிர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உண்மையில் கலைப்படையில் இருக்கின்ற அணிக்கு பேச்சுக்கள் பிடிக்காது என்று நினைக்கின்றேன். என்றாலும் இந்த விளையாட்டு உதயபந்தாட்ட விழா தொடர்பில் நான் பேச வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இந்த யங்லண்ட்ஸ் விளையாட்டு கழகத்தை பொறுத்தவரையில் வடமராட்சி உதயபந்தாட்ட லீக்கினால் குறுகிய ஒரு 45 நாட்களில் வழங்கப்பட்ட உதயபந்தாட்ட சுற்று போட்டியை ஒரு 5-10 நாட்கள் நகர்ந்திருந்தாலும் ஒரு சக்சஸ் ஆக ஒரு நேர்த்தியான முறையில் முடித்திருக்கிறார்கள். உண்மையில் அந்த யங்லண்ட்ஸ் விளையாட்டு கழகத்தினுடைய முகாமை வட்டங்களுக்கு வடமராட்சி உதயபந்தாட்ட லீக்கின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நேரத்தில் இந்த வடமராட்சி லீக் ஒரு கௌரவப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த வடமராட்சியில் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த உதயபந்தாட்ட சுற்று போட்டி ஒரு யாழ் மாவட்ட ரீதியான உதயபந்தாட்ட சுற்று போட்டியாக நடைபெற்றது. அதில் எங்களுடைய வடமராட்சி லீக்கு உட்பட்ட ரேஞ்சர்ஸ், இமையானன் மத்தி, நவஜீவன் ஆகிய கழகங்கள் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது. அதனால் வடமராட்சி அந்த கழகங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய போட்டி இறுதிப் போட்டி தொடர்பில் உண்மையில் இந்த இறுதிப் போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த போட்டி தொடர்பில் வீரர்கள் சம்பந்தமாக குறிப்பிட வேண்டிய ஒரு தேவைப்பாடும் காணப்படுகிறது. ஒரு பக்கம் யங் ஹென்ரிஸ் விளையாட்டு கழகம். இந்த யங் ஹென்ரிஸ் விளையாட்டு கழகத்தை பொறுத்தவரையில் தேசிய மட்டத்தில் விளையாடிய வீரர்கள் மிக கூடுதலாக இருந்தார்கள். அதேபோல் ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்திலும் தேசிய மட்டத்தில் விளையாடின வீரர்கள், தேசிய மட்டத்திற்கு விளையாடின வீரர்கள் இருந்தார்கள். இதில் கோல் காப்பாளர் ஆரணிகன், ஆர்த்திகன், துர்தசவர்த்தம், சுயாஸ்தான் விளையாட முடியவில்லை. இப்படிப்பட்ட வீரர்களும் இதில் விளையாடியிருந்தார்கள். அதே போல் யங் ஹென்ரிஸ் விளையாட்டு கழகத்தில் இக்கினி, ஜூட்சுமன், பிரசாந்த், ஞானரூபன், அதே போன்று அவர்களுடைய கோல் காப்பாளர் உட்பட பலர் விளையாடியிருந்தார்கள். ஆனால் இந்த போட்டியில் அனுபவ பங்காற்றல் ஒன்று நிறைவேற்றுள்ளது. உண்மையில் இந்த போட்டி அரையிறுதி போட்டியையும் நான் இங்கு பார்க்க வந்திருந்தேன். இந்த அரையிறுதி போட்டியில் இந்த ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தை இந்த அரையிறுதி போட்டிக்கு கொண்டு வந்த பெருமை இரட்டைச்சாறு. ஏனென்று சொன்னால் அவருடைய இரட்டை கோல்கள் அவர்களுடைய வெற்றிக்கான உந்துகோலாக வந்தது.
அதே போல இமையாளன் மத்தியுடன் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் சர்வதேச அரங்கில் விளையாடிய ஞானரூபருடைய அனுபவ கோல்கள், இரட்டை கோல்கள் அந்த ஹென்ரிஸ் விளையாட்டுகளை வெல்வதற்குரிய உந்து துணியாக அமைந்தது. உண்மையில் ஒரு சிறப்பான ஆட்டம் அரையிறுதியில் இருந்ததை நாம் மறக்க முடியாது. இதைவிட நாம் இந்த வடமராட்சி பிரதேசமும் யங்லெட்ஸ் விளையாட்டு கழகமும் நாங்கள் பெருமை அடைய வேண்டும். எங்களுடைய பிரதேசத்தில் பெரு மதிப்புக்குரியவர்கள் வருவது இவ்வாறு புகழாரம் சூடப்பட வேண்டியதோ அதேபோல் சர்வதேச அரங்கிலும் சர்வதேச நடுவர்கள் மத்தியிலும் சர்வதேச போட்டிகளிலும் கலந்து கொண்ட 2 வீரர்கள், பல சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்ட 2 வீரர்கள் இந்த வடமராட்சி மண்ணில் இந்த மைதானத்தில் விளையாடி இருக்கிறார்கள். திரு ஞானரூபன் அவர்களும் ஜூட்சுமன் அவர்களும் விளையாடி இந்த வடமராட்சி பிரதேசத்துக்கு நீங்கள் பெருமை தந்திருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால் சர்வதேச அரங்குக்கு அப்பால் இந்த மைதானமும் உங்களுக்குரிய சாதகமான மைதானம் என்பதை நீங்கள் விளையாடி காட்டியிருக்கிறார்கள். இன்னமும் இங்கு வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல. இந்த போட்டி உண்மையில் ஒரு மிக டிசிப்ளினான போட்டியாக நடைபெற்றிருக்கின்றது. அநேகமாக பார்வையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த போட்டியில் நடுவர்களுடன் முரண்படாது 2 கழகமும் விளையாடி இருக்கின்றது. அதே நேரத்தில் எந்த காட்டுகளும் இந்த வீரர்களுக்கு கிடைக்கப்படவில்லை. ஆகவே சரியான ஒரு டிசிப்ளினான போட்டியை இந்த யங்லெட்ஸ் விளையாட்டு கழக போட்டியில் விளையாடியமைக்காக இரு கழகங்களுக்கும் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே நேரத்தில் ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகம் தொடர்பில் கருணாகரன் விளையாட்டில் இருந்து இந்த யங்லெட்ஸ் விளையாட்டு கழகம் வரை அநேகமா 4 போட்டிகளை நான் நேரடியாக பார்த்திருந்தேன். கருணாகரன் விளையாட்டு கழகம், நாமக்கல் விளையாட்டு கழகம், பாசவூர் ஆண்டனிஸ் விளையாட்டு கழகம், அதேபோல் யங்லெட்ஸ் விளையாட்டு கழகம், அதேபோல் பூநகரில் நடந்த இதில் 4 ஆட்டங்களை நான் பார்த்திருந்தேன். பூநகருக்கு நான் போகவில்லை. 5 போட்டிகளில் ஒரு வெற்றி பதிவை இட்ட கழகம் ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகம். சோதியனை சொன்னது போல இந்த வடமராட்சி லீக்கில் உங்களுக்கு ஒரு வரலாறு ஒன்று காணப்படும். அந்த வரலாறு ரேஞ்சர்ஸுக்கு தான் 5 சூட்டு போட்டியில் நீங்கள் சாம்பியன் அடைந்தது உண்மையில் உங்களுடைய ஒரு திறமைக்குரிய அடையாளம். இது மாத்திரமல்லாது நான் ஞானரூபன் சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. பலர் மத்தியில் ஞானரூபன் என்றால் ஒரு பிடிக்காத நபர் போல் தென்பட்ட ஒரு காலங்கள் சில பகுதிகளில் காணப்பட்டது. உண்மையில் ஒரு நல்ல சிறந்த வீரன், அது மாத்திரமல்ல ஒரு பண்பான வீரன். ஆனால் அந்த கம்யூனிகேஷன், தொடர்பாடல்கள், புரிந்துணர்வுகள் தான் ஒருவரை பிழையாக காட்டிக் கொண்டது. இன்றைய போட்டிகளில் கூட சென்ட் ஹென்ரிஸ் அடித்த 3 கோல்களும் ஞானரூபனுக்குரிய கோல்கள் தான். 2 கோல்களை அவர் அடித்தார். 3வது பந்தை அவர் சாதுரியமாக பிடித்து அடித்தார். உண்மையில் அது அவருக்கு புகழாரம். அது மாத்திரமல்ல, ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தில் நான் ஆரணியன் சம்பந்தமாக குறிப்பிட வேண்டும். அதேமா நான் இருக்கின்றேன். வெளியில் இருந்து கொண்டு நான் சொன்னேன் பெனால்டி வந்துட்டது. இதுல ஆரணியனுடைய வரலாறுகள் கணக்க காணப்படுகிறேன். பாசவூர் ஆண்டனிஸில ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்துடைய விளையாட்டு பண்பான ஒரு நடவடிக்கை நடந்து கொண்டது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நான் அங்கு கண்டு கொண்டேன். அந்த விட்டு கொடுக்கும் மனப்பாங்கு ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தை சாம்பியன் ஆக்கியது. அதே நேரத்தில் ஆரணியுடைய சிறந்த கோல் தடுப்பு அந்த போட்டி காலத்தில் வந்த பெனால்டியில் கூட அவருடைய சாதகமான தடுப்பு வெற்றி அமைத்தது. அதேபோல் இந்த போட்டியிலும் ஆரணியுடைய கோல் காப்பு மிக சிறப்பாக அமைந்தது. அடுத்த அவருடைய ஒரு வரலாறு காணப்படுகிறது. மிக கூடுதலான பங்கு பெனால்டிகளை தடுத்திருக்கின்றார். நாங்கள் பல போட்டிகளை கண்டிருந்தோம். பல பெனால்டிகளை தடுத்து ரேஞ்சர்ஸ் விளையாட்டுகளுக்கு ஒரு தூணாக அமைத்திருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். இதே நேரத்தில் ஒரு சக்சஸ் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு நான் உரையை நிறைவு செய்தேன். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், அது உங்களுடைய கல்வியா இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழில் நுட்ப வசதிகளாக இருந்தாலும், தொழிலதிபராக இருந்தாலும் சரி, சக்சஸ் என்பதில் 5 கிரைட்டீரியாக்கள் உங்களுக்கு உள்ளடக்கமாக இருக்கின்றது. ஒரு சக்சஸாக ஒரு ப்ரோக்ராம் நடைபெறுவதும் சக்சஸ் நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் அதில் 50% டிசிப்ளின் இருக்க வேண்டும். 25% அதாவது கன்சிஸ்டன்சி சொல்றது நிகழ்வுக்கு தக்க வகையில் நிகழ்ந்து கொள்ளுதல். அடுத்தது மைண்ட் செட்,
அதாவது 15% வந்து எங்களுடைய மைண்ட் செட், 5% தான் எங்களுடைய ஹார்ட் ஒர்க். எங்களுடைய மைண்ட் செட் 15%, 5% ஹார்ட் ஒர்க், 5% ஸ்மார்ட் ஒர்க். ஆனால் இன்றைய போட்டியில் நான் கண்டுகொண்ட உண்மை, இந்த ஜங்லன்ஸ் விளையாட்டு கழகம் உட்பட பங்கு பெற்றிய அணிகள் மிகவும் சக்சஸ் அடைந்ததில் அவர்களுடைய டிசிப்ளின் இங்கு காணப்படுகின்றது. எனினும் இங்கு கூட இந்த போட்டிகளில் கூட பல விட்டு கொடுப்புகள் நடைபெறுகின்றன. அணிகளுக்கு இந்த போட்டிகளில் ஏற்படுகின்ற இடையூறு தக்கவரில் இந்த வடமராட்சி உதயபந்தாட்ட லீக்கும் ஜங்லன்ஸ் விளையாட்டு கழகமும் பல விட்டு கொடுப்புகளை செய்திருக்கின்றது. இந்த விட்டு கொடுப்பு இந்த போட்டியை இனிதே நிறைவேற்றி இருக்கின்றது. எனவே இந்த ஜங்லன்ஸ் விளையாட்டு கழகத்தை நான் ஆரம்பம் முதல் பார்த்திருக்கின்றேன். விருந்தினர்களை அழைத்து வந்ததிலிருந்து ஒரு விதமான ஜேர்சி போட்டிருந்தார்கள், கௌரவத்தை தந்தார்கள் விருந்தினர்களுக்கு. அது மாத்திரமல்ல, மிக சிறந்தான டிசிப்ளினுடன் ஒழுங்கமைத்த போட்டியை நடத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த போட்டியில் கலந்து கொண்ட அணிகளுக்கும் ஜங்லன்ஸ் விளையாட்டுகளுக்கும் வாழ்த்து கூறி நன்றி குறிப்பிடுகிறேன். உரை வழங்கி சென்ற வடமராட்சி லீக்கின் செயலாளர் மூந்தரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக உரையாற்றுவதற்கு நமது கழகத்தின் பூரண அனுசரணையாளரும் ஜால் பீச் ஹோட்டல் உரிமையாளருமாகிய திரு வரதராசன் பத்மஸ்ரீ அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறார். நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, பிரதம வேந்தர் அவர்களே, கௌரவ வேந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய எந்நேர வணக்கம். ஒரு அற்புதமான இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றிய 2 அணி வீரர்களுக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் ஒரு சிறப்பான ஒரு இறுதியாட்டத்தினை, கடந்த விடமும் ஒரு சிறந்த இறுதியாட்டம் எங்களுக்கு கிடைத்திருந்தது, இந்த விடமும் ஒரு மிகச்சிறந்த இறுதியாட்டம் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையில் ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகம், ஜங்லன்ஸ் விளையாட்டு கழகத்துக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ் பீச் ஹோட்டல் உங்களுக்கு தெரியும், வலையில் அமைந்திருக்கின்றது. யாழ் பீச் ஹோட்டலுடைய பிரதான அனுசரணையில் தான் இந்த சுற்றுப்போட்டி இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. உண்மையில் நான் இந்த விடயத்தை இதில் கூற வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. இந்த யாழ் பீச் ஹோட்டலுடைய உரிமையாளர் என்று என்னை இவர்கள் உண்மையில் மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். ஆனால் 2019ஆம் ஆண்டு நான் திருமணத்தை செய்து கொண்டேன். திருமண பந்தத்தின் மூலமாகத்தான் எனக்கு இந்த யாழ் பீச்சில் ஒரு இடம் கிடைத்தது. இன்று வரை என்னுடைய பெயரில் யாழ் பீச் கிடையாது, என்று அது என்னுடைய மனைவியின் பெயரில் தான் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த உறவுகள் அல்லது இந்த தேவரையாளி கிராமம் தருகின்ற அன்புக்கும் பண்புக்கும் நான் என்றும் கடமைப்பட்டவன் என்பதை நான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோல் இங்கே நாங்கள் அனுசரணைகளை இந்த வருடம் வழங்குவதற்கு நாங்கள் எத்தனிக்கவில்லை. அந்த வேளையில் இந்த வருடமும் எங்களுடைய பெயரை தான் அவர்கள் அனுசரணையாக அறிவித்திருந்தார்கள். எந்த ஒரு நிதியும் எங்களிடம் அவர்கள் கூறவில்லை. அந்த மரியாதையின் நிமித்தம் இந்த வருடம் நடைபெறுகின்ற யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் முதல் தடவையாக ஒரு அணிக்கான அனுசரணையை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இங்கே எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ காசு படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரையில் இந்த யாழ் மாவட்டத்தில் ஒரு அணியை ஒரு வருடத்துக்கான உதைபந்தாட்ட செலவினை யாரும் முறைப்படி செய்திருக்கவில்லை. ஆனால் 2025ஆம் ஆண்டுக்கான அனைத்து செலவினங்களை, ஜங்லன்ஸ் விளையாட்டு கழகத்தினுடைய செலவினங்களை நாங்கள் பொறுப்பேற்று இந்த வருடம் அதனை சிவனி நடத்தி கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் தான் இந்த லோகோவை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். அந்த வேளையில் எங்களுக்கு ஒரு மன நெருக்கடி, எங்களுக்கும் சற்று இந்த ஸ்ரீலங்கா டூரிசம் போர்டினுடைய அப்ரூவல் எடுக்க வேண்டிய காலம், எங்களுக்கும் ஒரு கடினமான காலம். இந்த காலத்தில் இந்த லோகோவை இவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். எனக்கும் மனைவிக்கும் சரியான சங்கடம் இருந்த போதும் அந்த இறைவன் எங்களை கைவிடவில்லை. நாங்கள் 1 லட்சம் ரூபாய் நிதியை உடனடியாக இந்த சுற்றுப்போட்டிக்காக நாங்கள் வழங்கி இருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய பெயரை இவ்வளவு தூரம் இந்த கிராமம் காப்பாற்றுவதை நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறுதியாக நான் இந்த 2 அணி வீரர்கள் சம்பந்தமாக சில விடயங்களை சொல்லிவிட்டு வெளியேறலாம் என்று நினைக்கின்றேன். யங்கன்ஸ் விளையாட்டு கழகம், நான் இதை பற்றி பெரிதாக நான் கலைக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு புகழ்மூத்த விளையாட்டு கழகம். ஞானரூபன் என்று பார்த்திருப்பீர்கள், அந்த வயது போனாலும் அந்த ஸ்டைலும் அடியும் மாறவில்லை என்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்று வரை எங்களுக்கு நினைவில் இருக்கின்றது. அதே போலதான் இந்த ஞானரூபனுடைய
இன்றைய இந்த கோல்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய நினைவு எனக்கு வந்திருந்தது. எப்பொழுது எப்படி பார்த்தோமோ அதே போல தன்னுடைய வயதற்கேற்ற அந்த விளையாட்டு அது அடித்த 2 கோல்களும் மிக பெருமதியான கோல்கள். இவர்களை போன்றவர்களால் தான் இன்று யங்கன்ஸ் விளையாட்டு கழகம் இந்த நிலையை அடைந்திருக்கின்றது. ஜூட்சுபன், இக்கினி, மகீவன், ஆரம்ப காலத்தில் சதீஷ் என்ற ஒரு வீரர் இருந்தார், ஒரு மிகச்சிறந்த வீரர். அவரை நான் பார்த்திருக்கிறேன். மாலிசந்தி மைக்கேல் விளையாட்டு கழகத்தில் அவருடைய விளையாட்டை நான் மிகச் சிறப்பாக ரசித்திருக்கிறேன். அப்படியான வீரர்கள் ஊடாக கட்டமைக்கப்பட்டு இன்று ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருக்கின்றார்கள் யங்கன்ஸ். இந்த யங்கன்ஸை 5வது தொடர்ச்சியான இறுதியாட்டத்தில் சந்திக்கின்றார்கள் ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகம். மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அங்கே இருக்கின்றது. இந்த போட்டியை வெல்ல வேண்டும் என்ற அழுத்தம் அவர்களிடம் இருக்கின்றது. ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே இருக்கின்றது. ஆனால் நான் பார்க்கின்ற பொழுது சுயாஸ் என்று விளையாடவில்லை. நான் யோசித்தேன் என்று சில வேளை இவர்கள் இந்த போட்டியை விட்டு விடுவார்கள் போலும் என்று நினைத்த பொழுது அங்கே புதுமைகளை காட்டியிருந்தார்கள். சாதுஜன், யானு போன்ற புதுமுக வீரர்களுடைய திறமையை அங்கே வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த 1வது கோல் சாதுஜன் அடித்த கோல் தான் என்று இந்த கிண்ணத்தினை பேர் சரியாக தெரியுமோ தெரியவில்லை, சாதுஜன் தான் நினைக்கின்றேன். அவர் அடித்த கோல் தான் இந்த கிண்ணத்தினை அவர்கள் பக்கம் மீண்டும் அவர்களிடம் கொண்டு வந்தது. இப்படி ஆர்த்தி அங்கே இருக்கின்ற லக்ஷிகன் 2 என்று நினைக்கின்றேன். அதே போல கீர்த்தி, அணித்தலைவர் கௌதமன் இவர்களுடைய ஆட்டத்தை நாங்கள் பார்த்து இருந்து கொண்டு இருக்கின்றோம். தொடர்ச்சியான அவர்களுடைய அணுகுமுறைகள் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. இந்த தொடரினை வெற்றி கொள்வதற்கு அவர்களுடைய அத்தனை பேருடைய உதவியும் அங்கே கிடைத்திருக்கின்றது. ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தினுடைய ரசிகர்கள் மிக சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இந்த வடமராட்சியினுடைய உதயமாந்தாட்ட ரசிகனாக நாங்களும் சந்தோஷமாக இருக்கின்றோம். அதே போல் இந்த தொடரில் இந்த இறுதி தருணங்களில் இந்த கிண்ணத்தினை பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றவர் ஆர்மிகன். அது ஒரு தலை சிறந்த வீரனுடைய ஒரு பெனால்டியை பிடிப்பது என்பது மிக கடினம். அந்த தருணத்தில் அந்த பெனால்டியை அவர் தடுத்தமை உண்மையில் பாராட்டுதற்குரியது. என்னுடைய பார்வையில் ஐ எம் a big fan of ஆர்மிகன். உண்மையில் இவர் எங்களுடைய இலங்கை உதைபந்தாட்டத்திற்கு சேவை செய்ய வேண்டும், இன்னும் பல்வேறு இடங்களுக்கு அவர் செல்ல வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய தேவரையாளி மண் ஒரு பிரைம் டைமில் இருக்கின்றது. பிரைம் டைம் என்று சொல்வது இதுதான் நாங்கள் சாதிப்பதற்கான டைம். எங்களுள்ள மக்களுக்கான என்னுடைய அன்பான வேண்டுகோள், எக்காரணம் கொண்டும் எங்களுடைய இருப்பை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. எங்களுடைய சமூக ரீதியிலான மாற்றங்களுக்காக நாங்கள் தயாராக இருக்கின்ற வேளை நாங்கள் இங்கே எங்களுடைய உதைபந்தாட்டத்தை வளர்த்திருக்கின்றோம், சமூக ரீதியான ஆற்றல்களை வளர்த்திருக்கின்றோம், எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்திருக்கின்றோம். இதனூடாக எங்களுடைய மண் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு எவ்வாறான உதவிகளை என்னால் வழங்க முடியுமோ நிச்சயமாக வழங்குவேன் என்று கூறி தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும் பெருவெற்றியை நோக்கி உங்களுடைய பயணத்தில் இணைந்திருப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உரையினை வழங்கி சென்ற வரதராசன் பத்மஸ்ரீ அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக பிரதமர் உரை இடம்பெறும். அந்த வகையில் பிரதமர் விருந்தினர் ஆக இன்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது முந்தைய நாள் விளையாட்டு வீரரும் ஜால் கேவில் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையின் அதிபருமாகிய திரு தர்மன் நகுலேந்திரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்நிகழ்வில் தலைவர் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்களே, விளையாட்டு வீரர்களே, ரசிக பெருமக்களே மற்றும் நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய இந்த ஆட்டமானது சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஒழுங்கமைப்பாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த யங் லைன்ஸ் விளையாட்டு கழகத்தின் வளர்ச்சி பற்றி ஒரு சில விடயங்களை கூறி செல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே
இந்த யங் லைன்ஸ் விளையாட்டு கழகமானது 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இங்கே ஒரு சனசங்கிலி நிலையம் உருவாக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இந்த யங் லைன்ஸ் விளையாட்டு கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கத்துக்கு காரணகர்த்தாக இருந்தவர்கள் இந்த தலைவரின் தந்தையாரான மார்ட்டின் ஆண்ட்ரூஸ் அவர்கள். அவரோடு கந்தவரம் தங்கவடிவில் கனக சபை பலம் போன்ற முன்னோடிகளாலே இந்த யங் லைன்ஸ் கழகம் உருவாக்கப்பட்டது. இங்கே இந்த யங் லைன்ஸ் கழகம் என்ற பெயர் வைக்கப்பட்டது இவர் இந்த நிகழ்வின் தலைவருடைய தந்தையாரும் சிறந்த கோல் காப்பாளரும் அமரருமான ஆண்ட்ரூஸ் அவர்களால் யங் லைன்ஸ் விளையாட்டு கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. இளம் சிங்கர். அதனைத் தொடர்ந்து 1980களிலே இது விளையாட்டு கழகம் நபர்கள் விளையாட தொடங்கினார்கள். எமது ஊர் சிறியதோர் கிராமம் பொருளாதார ரீதியாக அந்த காலத்திலே பின்தள்ளப்பட்டிருந்தது. கூடுதலாக கூலி தொழிலாளர்கள் இங்கே வாழ்ந்து வந்தார்கள். சனத்தொகையும் குறை. அதனாலே நமது மூதாதையர்கள் அயற்கிராமமான இங்கே விளையாட்டு கழகத்துடன் இணைந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். பல இடங்களிலே திரு மூந்தன் அவர்கள் யங் லைன்ஸ் விளையாட்டு கழகத்துடைய செயற்பாடுகள் பற்றி உருவாக்கம் பற்றி பல நிகழ்வுகளிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே 1980களில் விளையாட தொடங்கி 90களில் வெளி கழகங்களுக்கு இடையிலான டூர்னமெண்டிலே பங்கு பெற்ற தொடங்கியது. அந்த வகையிலே முன்னணி வீரர்களாக கந்தவரம் பரதன், கந்தவரம் சந்திரன் என்ற இரு சகோதரர்கள் மற்றும் சிவராயலிங்கம் முன்னணி வீரர்களை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். பலர் விளையாடி இருக்கிறார்கள். நான் உட்பட பலர் விளையாடி இருக்கிறோம். ஆனா முன்னணி வீரர்கள் என்று கூறுகின்ற பொழுது இங்கே சிவராயலிங்கம் மற்றும் சுந்தரம் சந்திரதாஸ் அவர்கள் விளையாடி சிறப்பாக முன்கள வீரர்களாக பணியாற்றியிருந்தார். இந்த கால பகுதியிலே எனக்கு தெரிய மூன்று சாம்பியன் கப்புகளை அடித்திருந்தது. நியூட்டன் விளையாட்டு கழகத்திலே ஒன்றும், புத்தூர் வீனஸ் விளையாட்டு கழகத்திலே இன்னொரு சாம்பியன் கப்பும், அதே போல் சிவானந்தா விளையாட்டு கழகத்திலே ஒரு சாம்பியன் கப்பும் பெற்றிருந்தது. இதற்கு அந்த நேரத்திலே உண்மையில் கடுமையான பொருளாதார கஷ்டம், போர் சூழல் போன்ற காரணங்கள் தாக்கம் செலுத்தி இருந்தாலும் இவர்கள் சிறப்பாக இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார்கள். எந்த போதும் நான் நினைக்கிறேன் 1990களின் பிற்பகுதியில் பல்வேறு போர்ச்சூழல் காரணமாக, பொருளாதார நெருக்கடி காரணமாக வீரர்கள் கொழும்பு மற்றும் இதர பிரதேசங்களை நோக்கி தொழில்நுட்ப நகரத் தொடங்கியதால் அங்கே ஒரு வீரர்களுடைய பற்றாக்குறை காணப்பட்டது. இருந்த போதிலும் நமது கழகத்துக்காக அர்ப்பணிப்புடன் சேவை செய்த கந்தவனம் சந்திரன், கந்தவனம் பரதன் அவர்கள் திருமண நிமித்தம் இளவாலையில் திருமணத்தை செய்திருந்தாலும் அங்கிருந்து இங்கே வந்து கழகத்துக்காக விளையாடி கொண்டிருந்தார்கள். பின்னர் ஏற்பட்ட இந்த வீரர்களின் பற்றாக்குறையினால் அவர்கள் தமது புகுந்த இடமான ஞானமுருகன் விளையாட்டு கழகத்துக்கு விளையாடி கொண்டிருந்தார்கள். உண்மையில் அது ஒரு கடினமான கால பகுதி. அந்த நேரத்தில் குழாய் கிணறு போன்ற கூலி தொழில்களை செய்துவிட்டு இங்கே வந்து அவர்கள் கழகத்துக்காக முன்னுரை செய்யப்பட்ட புள்ளி. உண்மையில் சந்திரதாஸ் அவர்களை பற்றி நான் இங்கே கூற வேண்டும். உண்மையில் சிறந்த ஒரு வீரர், முன்கள வீரர். உண்மையில் அந்த நேரம் நான் விளையாட்டுகளை ரசித்ததோடு போகின்ற பொழுது ரோயல் வந்திருந்தார். ரோயல் விளையாட்டு கழகத்தின் வெளியே அவர்கள் வந்திருந்தார்கள்.
அவர் ஒரு சிறந்த வீரர், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கே டச் கொடுக்கிற அளவுக்கு சிறந்த ஒரு விளையாட்டினை ஆட்டத்தினை நடத்திய ஒருவராக நமது சந்திரதாஸ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது முயற்சியின் பின்னர் அந்த காலத்திலே நிதியுதவியினை பலர் செய்திருந்தார்கள். அந்த வகையிலே உண்மையில் கடினமான காலப்பகுதியிலே தம்பிராசா யோகேந்திரன் அவர்கள் கழகங்களுக்கான காட்பந்து, ஏசி போன்றவற்றை அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். அதுக்கு பிற்பட்ட காலத்திலே 2000 கால பகுதியிலே புஷ்பமோகன் வேலாயுதம் புஷ்பமோகன் அவர்கள் போதிய அளவு நிதியுதவியை வழங்கி தானும் விளையாடி கழகத்துக்காக பாடுபட்டார். அந்த வகையிலே இந்த நேரம் அவர்களை நினைவு கூறுகிறேன். அதே போல் நமது கிராமம் தேசியத்துக்கான பங்களிப்பிலே பல்வேறுபட்ட பங்களிப்புகளை வழங்கியிருந்தது. அந்த வகையிலே இங்கே 3 மாவீரர்களையும் அதே நேரம் இரு போராளிகள் காணாமலாக்கப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறார்கள். சிறிய கிராமமாக இருந்தாலும் இந்த தேசியத்துக்கான பங்களிப்பு எங்களால் திருப்திகரமாக ஆற்றப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போதைய தலைமுறையினர் செல்வராசா செல்வகுமார் சின்ன தம்பி என்று சொல்லுவோம், செல்வகுமார் தலைமையிலே இன்று சிறப்பாக இந்த யங் லைன்ஸ் விளையாட்டுக் கழகத்தை முன்னோக்கி நகர்த்திச் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் பல வளர்ச்சிகளை கண்டுகொள்ள வேண்டும் என்றும் அதே நேரம் எங்களாலான உதவிகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு உண்மையில் விடயத்துக்கு வருகிறேன். விளையாட்டு என்பது ஒரு மனிதனை பூரணமடைய செய்யும். விளையாட்டின் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் தலைமைத்துவம், சகிப்புத்தன்மை, பொறுமை, தியாகம் போன்றவை இவர்களுக்கு வளரக்கூடியதாக இருக்கிறது. போட்டிகளிலே தலைமை தாங்குவதன் ஊடாக சமூகத்திலும் இவர்கள் பல நிகழ்வுகளிலே தங்களுடைய தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் உடல் உள வளர்ச்சி என்பதும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதோடு உண்மையில் வீரர்களுக்கு தேவையானது சகிப்புத்தன்மை, பொறுமை. அது இன்று இங்கே உண்மையில் இந்த விளையாட்டு கழகத்திலே காணக்கூடியதாக இருந்தது. மிகவும் நிதானமாக உண்மையிலே விளையாட்டு என்பது கேமா இருக்கக்கூடாது, சாஃப்டா இருக்கும். அந்த வகையிலே நல்ல ஒரு விளையாட்டை கேம் ஒன்றை இங்கே நிகழ்த்தி இருந்தார்கள். அது அந்த வீரர்களுடைய பண்புகளில் ஒன்றாக காணப்படும். அதேவேளை உண்மையில் இந்த விளையாட்டு என்பது ஏற்படுத்தப்பட்டது சமூகங்களுக்கிடையேயான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியது. இந்த விளையாட்டின் மூலம் சமூகங்களுக்கிடையே ஒற்றுமை, புரிந்துணர்வு என்பதை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் மறுபலம் சில நேரம் இந்த விளையாட்டுகள் சமூகங்களுக்கிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வதாக அமைகின்றது. இதற்கு அதீத ஆதரவை வழங்குகின்ற ரசிகர்களும் காரணமாக இருக்கின்றார்கள். அதே போல் இந்த விளையாட்டு வீரனுக்குரிய பொறுமை, சகிப்புத்தன்மை என்பதை இல்லாமல் போகின்ற பொழுது இந்த முரண்பாடுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விளையாட்டின் நோக்கத்தை நாங்கள் நிறைவு செய்வதற்காக பொறுமையும் சகிப்புத்தன்மையுடனும் விளையாட்டை வேண்டும் எனக்கு கேட்டுக்கொண்டு இந்த விளையாட்டுகள் வீரர்களின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார். உண்மையில் இளமையில் ஹீரோவாக, உண்மையில் ஹீரோக்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை, ஹீரோக்கள் தான் ஹீரோக்களாக தீர்க்கின்ற இந்த வீரர்கள் தங்களுடைய முதுமை காலத்திலே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த இயலாத அளவுக்கு கூட மாறிவிடுகிறார்கள். இது நான் கண்ட அனுபவம்.
எனவே இந்த வீரர்கள் தங்களுடைய திறமைகளை விளையாட்டில் மட்டும் காட்டாமல் தங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான கல்வி மற்றும் இதர நிகழ்வுகளினூடாக தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் உண்மையில் இதிலே பாடசாலைகளும் சில தவறுகளை விடுகின்றன. முன்னணி பாடசாலைகள் பல விளையாட்டு வீரர்களை ஏழுக்காக சேர்த்துக் கொண்டு அவர்களுடைய கற்றல் நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்காமல் விளையாட்டில் ஈடுபடுத்துவதன் ஊடாக தங்களுடைய வெற்றியை சாதிக்க நினைக்கிறார்கள். இது முற்றிலும் ஒரு முரணான செயற்பாடு என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் அந்த வீரன் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய பல்வேறுபட்ட வழிகளை காட்டக்கூடிய வகையிலே இந்த பாடசாலைகள் அமைய வேண்டும். அதை விடுத்து இவ்வாறு உண்மையில் நான் கண்ட அனுபவம் சக்கோட்டை ஸ்கூல்ல இருந்த பொழுது நாங்கள் கஷ்டப்பட்டு அவர்களை படிப்பித்து அனுப்புகின்ற பொழுது காலி கொலிச்சு போனார்கள். காலிக்கு கொலிச்சு போன பையன்கள் அனைவரும் பிரகாசிக்கவில்லை, 3S கூட இருக்கவில்லை. அப்படியான ஒரு நிலைமை. இப்போ அவர்கள் தங்களுடைய சுய தொழில்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இது உண்மையில் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒரு பையன் ஒரு மாணவன் தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக அடுத்த பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அவனை வழிபடுத்த வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. வழிபடுத்தாமல் அவனை நடுத்தரவிலே விட்ட மாதிரி இருக்கின்றன. எனவே நீங்களாக உணர்ந்து இளைஞர்கள் வீரர்கள் உங்களுடைய கல்வியையும் விளையாட்டு சமகாலத்திலே கொண்டு சென்றால் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறப்பானதாக அமையும் என நான் கருதுகிறேன். ஏனெனில் தற்பொழுது முந்திதான் என்னென்றால் ஓயல் இல்லாமல் ஏல் படிக்க இயலாது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இப்ப ஓயல் பாஸ் பண்ணாட்டாலும் NVQ என்ற ஒரு கோர்ஸின் ஊடாக NVQ அங்கே 7 படிமுறைகள் இருக்கின்றன. 1 2 3 4 5 6 7 என்ற படிமுறைகள் இருக்கின்றன. அந்த 7ஐ முடிப்பதனூடாக ஒரு பட்டதாரியாக மாற முடியும். இது அரசாங்கத்தினாலே உருவாக்கப்பட்டது. மாணவர்களின் வளர்ச்சிக்காக அரசாங்கத்தினாலே உருவாக்கப்பட்டது. இதை பலர் அறிவதில்லை. உண்மையில் தங்களுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்கு இவர்கள் தங்களுடைய விளையாட்டையும் கல்வியையும் இரு கண்களாக கருதினால் இவர்களுடைய எதிர்காலம் சிறக்கும். இதனூடாக பிற்காலத்திலே ஒரு சிறந்த வீரர் ஒருவர் வாழ்க்கையில் தடுமாறாமல் தனது குடும்பத்தையும் தன்னுடைய சமூகத்தையும் கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கு. இதனூடாக நாட்டினுடைய அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்கு. அந்த வகையிலே இன்று இங்கே இந்த சிறப்பான ஆட்டத்தை நிகழ்த்திய இரு கழகங்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு என்னையும் ஒரு பொருட்டாக கருதி கௌரவத்தினை வழங்கியமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய விருந்தினர் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதம விருந்தினர் உரையினை வழங்கி சென்றதற்காக நன்றிகளை கூறிக்கொண்டு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் பரிசுகள் வழங்கிய நிகழ்வுக்கு செல்வோம். ஆகவே முதலாவது பரிசில் வழங்குவதற்காக தொழிலி நரசிம்மர் கதிர்காம ஆலயத்தின் தலைவர் திரு எஸ் கஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நமது சுற்றுப்பட்டியின் நடுவர்கள் அனைவரும் இந்த பரிசுகளை வந்து பெற்றுச் செல்லுமாறு தங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். திரு காந்தர்வன் அவர்களுக்கு
பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து விருஷிகன் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. திரு எஸ் சுதன் அவர்களை பரிசுகளை பெறுவதற்காக அன்பாக அழைத்து நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திரு எஸ் கீர்த்தனர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். திரு எஸ் சஞ்சீவன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். திரு எஸ் மதுசாந்த் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பரிசுகளை வழங்கி கௌரவித்த நமது ஆலயத்தின் தலைவர் திரு எஸ் கஜேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சுற்றுப் போட்டியில் சிறந்த நன்னடத்தை அளிக்கான விருது, அந்த விருதினை பெறுவதற்காக கரவட்டி கரவைச்சுடர் விளையாட்டுக் கழக வீரர்கள் சார்பாக ஒருவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த பரிசீலனை வழங்கி கௌரவிப்பதற்காக முத்துக்குமார சுவாமி வித்தியாலயத்தின் ஆசிரியர் திரு வேலழகர் விமலன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சிறந்த குழுவுக்காக விருது வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சுற்றுத்தொடரில் சிறந்த குழுவினை பதிவு செய்த பொலிகை பாரதி விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த திரு சுந்தரலிங்கம் நிரசன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த பரிசீலனை அன்பளிப்பு செய்திருப்பவர் திரு ஆறுமுகம் குடும்பத்தினர்கள். அதனைத் தொடர்ந்து மக்கள் மனக்கவர்ந்த வீரனுக்கான விருது கொத்தாத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தில் ஆர்த்திகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மொத்தமாக 493 இருப்பு வாக்குகளால் வெற்றி பெற்று இந்த தொடரின் மனம் கவர்ந்த வீரராக ஜொலிக்கிறார். அதனைத் தொடர்ந்து வளர்ந்து வரும் வீரருக்கான விருது உடுப்பிட்டி நவஜீவன்ஸ் விளையாட்டுக் கழகத்தை பிரதிபலித்தும் 8ஆம் இலக்க வீரர் கவிதையன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த திரு வேலழகன் விமலன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு
இந்த சுற்றுப்போட்டியின் அதிக கோலுக்கான விருது இளவாலை ஜங்கன் விஷயன் விளையாட்டு கழகத்தின் நட்சத்திர வீரர் திரு எஸ் ஞானரூபன் அவர்களை அழைக்கின்றோம். அவர் இன்றைய போட்டியோடு 15 கோல்களை பதிவு செய்திருக்கின்றார். அவருக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பரிசீலனை வழங்கி கௌரவிப்பதற்காக பருத்தித்துறை நடுவர் சங்கத்தின் தலைவர் திரு எம் நவரேசன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றார். இந்த பரிசீலனை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அமரர் பீட்டர் ஞாபகமாக புலம்பெயர் நாடுகளில் வாழும் அவரது நண்பராகிய திரு நாகமுத்து லலிதகுமார் அவர்கள் வழங்கி வைத்திருக்கின்றார். அவருக்கு அவரது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு தொடரில் சிறந்த கோல் காப்பதற்கான விருது கொத்தாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தைச் சேர்ந்த திரு எஸ் ஆர்த்திகன் அவர்கள் பெறுகின்றார். இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த பருத்தித்துறை நடுவர் சங்க தலைவர் திரு நவநேசன் ஐயா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து இன்றைய போட்டியின் சிறந்த முன்கள வீரருக்கான விருது இளவாலை யங்கன் விஷயன் விளையாட்டு கழகத்தில் எஸ் ஞானரூபன் இந்த விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக வரதராசன் பத்மஸ்ரீ அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். சிறந்த பின்கள வீரருக்கான விருது கொத்தாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தில் ரெட் எனப்படும் லட்சிகன் அவர்களுக்கு செல்கின்றது. பரிசுகளை வழங்கி கௌரவித்த திரு வரதராசன் பத்மஸ்ரீ அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரில் சிறந்த ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விருதினை வழங்குவதற்காக எமது விளையாட்டுக் கழகத்தில் ஆலோசகர் கௌரவ பிரதேச சபை உறுப்பினருமாகிய திரு எம் ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடரின் சிறந்த ஆட்டநாயகன் விருது இளவாலை ஜங்கன் விஷயன் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த எஸ் ஞானரூபன் அவர்களுக்கு செல்கின்றது. பரிசுகளை வழங்கி கௌரவித்த
எமது கழகத்தின் ஆலோசகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்திய இறுதிப் போட்டியில் சிறந்த கோல் காப்பாளருக்கான விருது கொத்தகத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தில் எஸ் ஆதியன் அவர்களுக்கு செல்கின்றது. இந்த விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக தொடரின் சிறந்த கோல் காப்பதற்கான விருது எஸ் ஆர்னிகன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த பரிசீலனை வழங்கி கௌரவிப்பதற்காக ஜங்லேன்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு எஸ் செல்வகுமார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக நமது கழகத்தின் நலன் விரும்பி ராசரத்தினம் பிராங்க்லின் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இன்றைய போட்டியில் ஆட்ட நாயகன் விருதினை தட்டிச் செல்கின்றார் கொத்தாத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தில் ஜானிசன் அவர்கள். பரிசுகளை வழங்கி கௌரவித்த நமது நலன்பெரி எம்பி ஆகிய பிராங்க்லின் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்திய இறுதிப் போட்டியில் 4ஆம் இடத்திற்கான பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. இந்த பரிசுகளை நமக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் அமரர்களான தர்மன் நாகரத்தினம் நினைவாக அவரது குடும்பத்தினர்கள். அந்த வகையிலே இந்த பரிசீலனை வழங்கி கௌரவிப்பதற்காக பருத்தித்துறை உதவித்தாட்ட லீக்கின் செயலாளர் திரு அருளானந்த சோதி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நான்காம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார்கள் இந்தியான மத்திய விளையாட்டுக் கழகத்தினர். தற்பொழுது இந்த சுற்றுப் போட்டியின் 4ஆம் இடத்திற்கான வெற்றி கேடயமும் பண பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. பரிசுகளை வழங்கி கௌரவித்த பருத்தித்துறை உதவித்தாட்ட செயலாளர் திரு அருளானந்த சோதி அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சுற்றுப் போட்டியின் 3ஆம் இடத்திலே வரும் அணிக்கான விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக பருத்தித்துறை வனமராட்சி உதவித்தாட்ட லீக்கின் செயலாளர் திரு முகுந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த விருதானது அமரர் மாவட்ட பாக்கியராஜா ஞாபகமாக அவரது குடும்பத்தினரால் வழங்கி வைக்கப்படுகிறது. அந்த வகையில் 3ஆம் இடத்தினை பெறுகின்றார்கள் உடுப்பிட்டி நவஜீவன் விளையாட்டுக் கழகத்தினர்.
இரண்டாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட அணிக்கான விருது. இந்த விருதினை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் ஜெர்மனி நாட்டிலே வசித்து வரும் நமது ஊரவர்களான பவாஸ்கர் பச்சாயினி குடும்பத்தினர் இந்த அன்பளிப்பினை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பரிசீலனை வழங்கி கௌரவிப்பதற்காக நமது கிராமத்தில் இந்த களம் உருவாவதற்கு அன்றைய இளம் வீரர்களோடு இளம் வீரராக திகழ்ந்த திரு வேலாயுதம் புஷ்பராஜா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார்கள் இளவாலை யங் ஜெனரேஷன் விளையாட்டுக் கழகத்தினர். அணி வீரர்கள் அனைவரும் வந்து உங்களுக்கான பதக்கங்களையும் அந்த வெற்றி கிண்ணங்களையும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். சிறப்பான முறையிலே அந்த ஆட்டத்தை இன்றைக்கு உங்களுக்கு விருந்தாக வழங்கி இருந்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு கரகோஷம் இல்லையா? பலத்த கரகோஷம் அனைவரும். உண்மையிலேயே சிறப்பான போட்டி, சிறப்பான போட்டியினை நமக்கு விருந்தாக வழங்கி செல்கின்றார்கள் இளவாலை ஜங்கன் ரிஷியன் விளையாட்டுக் கழகத்தினர். அவர்களுக்கு நமது கழகம் சார்பாகவும் நமது கிராம மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வந்து நமக்கு நமது அணியின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பாக அந்த சுற்றுத்தொடரை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கியமைக்காக கழகம் சார்பாக மீண்டும் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இரண்டாவது பரிசில் அங்கு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. பலத்த கரகோஷத்தினை வழங்குங்கள் வீரர்களுக்கு. அதனைத் தொடர்ந்து முதலாம் இடத்துக்கான பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. இந்த முதலாம் இடத்துக்கான பரிசீலனை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் ஏஜிஎம் நிறுவனத்தினர் உரிமையாளர் திரு அரியரட்னம் நிமல்ராஜ் அவர்கள். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இந்த பரிசீலனை வழங்கி கௌரவிப்பதற்காக அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் அதிபரும் இன்றைய விழாவின் பிரதம விருந்தினருமாகிய திரு தர்மன் நகுலேந்திரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த முதலாவது பரிசீலனை பெறுவதற்காக கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். எங்கே கரகோஷம் அனைத்து வீரர்களும் உங்களுக்கான பதக்கங்களை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம்.
வருடத்தில் 5வது வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்திருக்கிறார்கள். கொட்டாத்தை ரேஜஸ் விளையாட்டு களத்தில் இவர்களது வெற்றி பேரம் மென்மேலும் தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதோடு நாமும் அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி வழங்கிக் கொண்டு தொடர்ச்சியாக 5வது வெற்றி கிண்ணம் 2 வடமாகாண கிண்ணங்களும் 3 யாழ் மாவட்ட வெற்றி கிண்ணங்களும் இந்த வருடத்தின் 6வது வெற்றி கிண்ணத்தினை சுவீகரித்து அந்த வெற்றி வகையை சூடிக்கொண்டிருக்கிறார்கள். பத்தாவதை விளையாட்டு களத்தினர் இளம் சிங்கங்களின் கிரீடம் 2025ஆம் ஆண்டுக்கான கிரீடத்தினை தம்வசப்படுத்திக் கொள்கிறார்கள். கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டு களத்தினர் பலத்த கலவசத்தோடு உற்சாகத்துடன் அந்த பரிசுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டு களத்தினர் தொடர்ந்து அந்த வெற்றி கிண்ணத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக இந்திய விழாவில் பிரதமர் விருந்தினர் உள்ளிட்ட விருந்தினர்களை அன்போடு அந்த வெற்றி மேடைக்கு அழைத்திருக்கின்றோம்.